பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் GRT ஜுவல்லர்ஸ் ஆவடி. ஃப்ரைடே அன்னைக்கு ஈவெண்ட் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம், எல்லாரும் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல, எல்லா சேருமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இது எனக்கு பார்க்கறக்கே ஹாப்பியா இருக்கு. ஸோ கோல போட்டி கொலு போட்டி, ஸோ அவங்க எல்லாரும் மீட் பண்ணியிருப்பேன். சில பேருக்கு என்ன தெரியும், சில நாட்கள் வேற பர்சன் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வீச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இங்கே இருக்க சில ஃபேஸஸ் எல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகே, ஆக்சுவலாக வந்து கொலு கொண்டாட்டம் இது எங்களுக்கு சீசன் 2 அண்ட் கோலம் கோலாகலம் சீசன் 6. உங்க எல்லார் வீட்டுக்கு விசிட் பண்ணும்போது உண்மையாவே வந்து அந்த இடத்துல நீங்க வந்து போட்டிருக்க கோலம் ஆகட்டும், நீங்க வச்சிருக்க அந்த கொலு ஆகட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து நீங்க அது கொடுக்குற எஸ்பெஷலா அந்த எக்ஸ்பிளனேஷன், நான் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் சில பேர் கரெக்டா சொல்லிடுவீங்க, சில பேர் பதில் சொல்லணுமே சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்லுவீங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு எலிமெண்டா தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ திருப்பியும் உங்க எல்லாத்தையும் ஒரு 1 month 2 month பிரேக் அப்புறமா மீட் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, ஸோ யாராச்சும் வந்து பேசுறீங்களா? இப்போ அப்படியே ஷாக் ஆகிறீங்க. யாராச்சும் வாண்டடா வரீங்களா? அப்போ எக்ஸ்பெக்ட் வாங்க வாங்க. உங்க பேரு? அனுராதா. என்னங்க மேடம்? என் பேரு அனுராதா. நான் திருமலவாயிலேருந்து வரேன். இந்த கோல போட்டி நடத்த நிஜமாவே ஒரு குஷியா இருந்தது. நம்மலாம் வந்து வீட்டில் ஏதோ இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், ஒரு போரிங்காக போன சமயத்தில் ஒரு போட்டி வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போட்டியில் கலந்து நான் வின் பண்ணல, இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்காக நான் வந்திருக்கேன். வெற்றி தோல்வி சகஜம் தானே, அதனால் வின் பண்ணவங்கலாம் பார்த்து ஒரு ஆல் த வே சொல்லலான்னு வந்தேன். அப்புறம் என்னென்னா எங்களை இன்டர்வியூ பண்ணாங்க, கோலம் போட்டோன்னு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. ரொம்ப யதார்த்தமாக பதில் சொன்னாங்க. சில பேர் GRT போனேன்னா சும்மா பொய்யாலாம் இல்லாமல் நாங்கள் போனது இல்லைங்க, வேணா இனிமேல் போகிறேன் அந்த மாதிரி சொன்னாங்க. எதுவுமே இது டிலீட் பண்ணாமல் அப்படியே யூடியூப்பில் போட்டு நிஜமாகவே நல்லா இருந்தது. எங்களுக்கு வந்து எடுத்தவங்க வந்து ஒரு தம்பி தான் எடுத்தார். எங்களை கேட்டால் நாங்கள் எல்லா கோலத்துமே ப்ரைஸ் தருவோங்க, அந்தளவு எல்லாமே அழகாக போட்டிருக்கீங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹெட் ஆஃபீஸ் தான் பண்ணுவாங்க. அவங்க சொன்ன விதம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி எங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி போட்டி வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் கொடுது. தேங்க்யூ GRTக்கு சொல்லுவேன். தேங்க்யூக்கா, கூப்பிட்டோன்னே வந்துட்டீங்க. ஓகே, ஸோ GRT ஜுவல்லர்ஸ் வந்துட்டீங்க, போகும்போது எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஓகேவா? கேஷ் கொடுத்துட்டு நகையும் கொடுத்துருவோங்கிற நினைப்பு. சரி, வேற ஏதாச்சும் வாண்டடா வரீங்களா? சரி, கோல போட்டியில ஒரு அக்கா வந்து பேசிட்டாங்க. கொலு போட்டவங்க யாராச்சும் இருக்கீங்களாங்க? கொலு கொண்டாட்டம் டீம் வாங்க வாங்க சார், வாங்க. உங்க பேர் மேடம்? சுஜித்ரா. இருந்தாங்க. குட் மார்னிங். என் பேர் சுசித்ரா. இங்கே ஹிந்து காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து கொலு போட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். கோலம் போட்டி வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வரவே இல்லை, ஏன்னா கோலத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் இயர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இந்த கொலு போட்டி வந்து திடீர்னு வந்து எங்களோட நெய்பர் வந்து இதில் வந்து மெம்பர் போல இருக்கு. அவங்க வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்களோட நேம் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க வந்து எங்களுக்கு
சொல்லி அதுக்கப்புறமா வந்து நைட்டு வந்து எங்களுக்கு வந்து ஷூட் பண்ணாங்க. திடீர்னு வந்தோடனே என்ன பேசுறதுன்னு தெரியல. இவங்க சொன்னார்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு டாப்பிக்கே எல்லாம் அவுட் ஆஃப் இதில் ஃபோக்கஸில் போய் பேசினதுன்னா ஒவ்வொருத்தரும் அந்த சடனாக வந்து என்ன பேசணும்னோ ஏதோ ஒன்று அந்த டாபிக் கொலு பற்றி ஏதோ டிப்ஸ் எல்லாம் அப்படி கொடுத்துரும். வேற என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஏதோ பேசியாச்சு. இப்போ வந்து அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் வச்சுட்டு எங்களை வந்து ஹானர் பண்ணுறதுக்கு வந்து ஜிஆர்டி மெம்பர்ஸ்க்கு வந்து ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து ஃப்ரம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக நான் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன், கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன் டு ஆல் த வின்னர்ஸ். இந்த அதே மாதிரி வருஷம் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கும் ஒரு என்துவாக இருக்கும். அதே மாதிரி நாங்களும் வந்து எல்லாத்தையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு அது பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின், கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Thank you so much, madam. So GRT Jewellers கோலப்பட்டி கொலு கொண்டாட்டம் வரும்போது வாங்க மேடம். உங்க நேம்? சரண்யா. இந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக மேடம் ரெக்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக என்னை பற்றி சொல்லணும், எங்கள் வீட்டு கோலுவை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். என் பேர் சரண்யா விஜயராஜன். நாங்கள் ஃபேமிலி அம்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் எப்படின்னா திமேட்டிக் கோலோ தான் ஃபுல்லி. ஒரு வருஷம் ஒரு கான்செப்டில் வச்சு பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம் வந்து லைக் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லா ரூம்லேயும் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம். லைக் சந்திராயன் டாபிக் பற்றி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ப்ராமினென்ட் விமனை பற்றி, அதாவது பெண்கள் தான் வந்து முக்கியம், அந்த சக்தின்றத வந்து காமிக்கிற மாதிரி அந்த காலத்தில் இருந்தவங்களே எப்படி வந்து ஒரு டாக்டர் துறையில் வந்து எப்படி கஷ்டப்பட்டு வந்து சாதிச்சாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் பற்றி வச்சுருந்தோம். ப்ளஸ் நிறைய தீம்ஸ் வச்சுருந்தோம் நாங்கள். இப்போ வந்து இது ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால அந்த ஜோஷும் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக லேட் 2-3 months ஆயிடுச்சு கொலு வச்சு நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சு. ஸோ தேங்க்யூ. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து அந்த வீடியோ எடுத்த விதம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இன்க்ளூசிவாக இருந்தது. ஒரு ஃபேமிலி மெம்பரோட எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு அன்னை டிவி அண்ட் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் வந்து ஒரு ரேண்டமாக, அதாவது மேண்டேட்டரி ஒரு கொஸ்டின் கேட்போம் கோலப்பட்டிலாம் போகும்போது. இப்போ நான் வந்து ரேண்டமாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி அந்த கொஸ்டின் கேட்குறேன். பாவம் இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களான்னு. மேடம், மார்கழி மாதம் ஏன் கோலம் போடுறோம்? மார்கழி மாதம் கோலம் போடுறது ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. காலையில் போடுறது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால விசேஷமானது. ஸோ யார் சயின்டிஃபிக்கான ஆன்சர் கொடுப்பீங்க? அத்த ஒரு அமைதி, ஆரோக்கியத்துக்கு கொடுக்கும் அந்த பணி. அதனால சயின்டிஃபிக்காகவும் சரி, நம்ம அழகுக்கும் சரி, ரெண்டுத்துக்கும் நல்லது. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இங்கு வருகை புரிந்திருக்கும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவரையும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கிளையின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் நமது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி கிளையின் சார்பாக நடத்தப்பட்ட கோலம் கோலாகலம் சீசன் 6 மற்றும் நவராத்திரி கொலு கொண்டாட்டம் சீசன் 2 வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் அனைவரையும் நமது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி கிளையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நமது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கிளை வாடிக்கையாளர்களான நீங்கள் தரும் மேலான ஆதரவிற்கு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கிளையின் சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும், சரியா? சரி, எத்தனை பேர் இவங்க கொலு கொண்டாட்டம்ல கலந்துக்கிட்டாங்க? சரி, எத்தனை பேர் வந்து கோலம் கோலாகலம்ல கலந்துக்கிட்டாங்க? மேடம், நீங்க
நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும்னு? கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன் உங்க தெருவுல எல்லாரும் சுமாரா தான் போட்டிருந்தாங்களா? அழகா போட்டாங்க, நல்லா அழகா போட்டாங்க எங்க தெருவுல. அப்புறம் எதை வச்சு உங்களுக்கு கிடைக்கும்ட்டு? இல்ல பதில் கரெக்டா சொல்லிட்டீங்களா? இல்ல, நாங்க வந்து ரொம்ப அழகா போட்டோம். கோலம்னாலே எங்க தெரு வந்து தனி ஒரு இதுதான். நீங்க வந்து விசாரிச்சு கூட பாருங்க எங்க தெருவு பத்தி. கோலத்துக்குனாலே நாங்க பேர் போனவங்க தான் எங்க தெருவுல எல்லாருமே. அதனால கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சு அன்னைக்கு. ஆமா, வந்துருக்கு. சரி, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல வந்து நகைலாம் நல்லா அழகா இருக்கும், நல்லா குவாலிட்டியாவும் இருக்கும். எனக்கு டிசைன்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஆல்ரெடி வந்து செயின், கம்பல் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனால வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து பர்ச்சேஸ்லாம் இங்கே பண்ணியிருக்கோம், அதனால எனக்கு வந்து நல்லா தெரியும். நீங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் இல்லையா? ஆமாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, இப்போ பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? பலத்த கை தட்டல். Thank you so much, ma'am. Second, Miss Ramani, ma'am. Congratulations, Miss Sangeeta. அங்க பாருங்க, அங்கதான் கேமரா இருக்கு. Congratulations, madam. Thank you. Miss Vijayanti. Miss Lakshana. Miss Sarada Devi. கைத்தட்டல் மட்டும் தான் கேக்குது. அட கைத்தட்டல் மட்டும் தான் கேக்குது. மிஸ் சாரதா தேவியை காணுமே, அதான் தேடிட்டு இருக்கேன். மிஸ் ஷாலினி. மிஸ் அருணா தேவி. மிஸ் தீபிகா. தீபிகா இருக்கீங்களா? ஓகே. மிஸ் சுபா. ஓகே. மிஸ் சந்தியா. மிஸ் கவிதா. மிஸ் மோகன பிரியா. மிஸ் மஞ்சு.
மிஸ் பிரீதா, மிஸ் நந்தினி, மிஸ் கௌரி, மிஸ் பூங்கொடி, நீங்க தான் பூங்கொடியா? சரி வாங்க. மிஸ் தாஷினி, மிஸ் பிரேமலதா, ஓகே. நம்மளுடைய கோலம் கோலாகலம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து இப்ப என் கையில நவராத்திரி கொலு இதுக்கான லிஸ்ட் இருக்கு. கொலு கொண்டாட்டம் வின்னர்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாரும் அந்த கொலுங்கிற பேர் பாட்டு அப்படிங்கறதான ஒரு மெயினான ஒரு கான்செப்ட் அங்க இருக்கும் அந்த கொலு வைக்கிற இடத்துல. என்னன்னா வின்னர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாட்டு பாடி வாங்கிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். ரெடியா? பாவம் என் கையில லிஸ்ட் இருக்கவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேல் இருக்காரு. ஃபர்ஸ்ட் வின்னர் மிஸ்டர் விஜய். அவர் வரலையா? ஓகே. சோ அதனால சரண்யா மேடம் வந்திருக்காங்க இல்லையா? ஓகே மேடம் வாங்க மேடம், ஒரு பாட்டு பாடிட்டு வாங்கிட்டு போயிருங்க. சரி நீங்க பேசுறதுனால நீங்க பாட்டு பாட வேண்டாம். யாரெல்லாம் பேசலையோ அவங்க வந்து கண்டிப்பா பாட்டு பாடணும். தேங்க்யூ மேடம். சோ அடுத்து மிஸ் விஜயா, மிஸ் ஜெனி. மிஸ் ஜெனி இருக்கீங்களா? ஓகே. மிஸ் சுசித்ரா வாங்க மேடம். பாட்டு பாட ரெடியா? பேசிட்டீங்க. ஐயோ இந்த ஆப்ஷன் தெரியாம கொடுத்துட்டேன், பேசினா பாட வேண்டான்ட்டு. தேங்க்ஸ் மேடம். இந்த கொலு வந்து முக்கியமாக வந்து என்னோட எல்டர் சன் தான் வந்து ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்து டெக்கரேட் பண்ணி கொடுத்தான். அதனால எனக்கு வந்து தேங்க்ஸ். இது கோஸ் டு மை சன் ஆதித்யா. அதுக்கப்புறமா வந்து என்னோட இதுக்கு வந்து எல்லாமே செலவு பண்ண ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் வந்து என்னோட கிரேட் ஹஸ்பண்ட் பத்ரி நாராயண். அதுக்கப்புறமா வந்து வரவங்களுக்கு இந்த சுண்டல் அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணது வந்து சின்ன பையன் ஆகாஷ். அதனால ஒரு ஒரு டீமா நாங்க வந்து சேர்ந்து பண்ணதால தான் இதை வந்து கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா வந்து எவ்ரி இயர் தட் இஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 40 வருஷமா நாங்க வந்து கொலு வச்சிருக்கோம். பிஃபோர் மேரேஜும் அம்மா வீட்லயும் பண்ணியிருக்கோம். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இந்த 24 இயர்ஸா வந்து பண்ணிருக்கோம். பட் டீமா இல்லை, பட் வந்து ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் டெக்கரேஷன் வந்து வேற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் எவ்ரி இயரும் வந்து இந்த மாதிரி வந்து நவராத்திரி வந்து கரெக்டாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும். உங்களோட பிளெஸிங்ஸ் வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர் மேம். ஒவ்வொரு வீட்லயும் சுண்டல் கொடுக்கற காரணம் நீங்க தான் நினைச்சோம். ஆனா உங்களுக்கு பின்னாடி கணவர் பசங்களா இருக்காங்க, நீங்க இப்பதான் தெரியுது. அந்த மாதிரி. மிஸ் யமுனா ராணி வாங்க மேடம். பாடுவீங்களா? வீட்டியா இருக்கீங்களா? நான் கூட நிர்வாசா இருக்காங்க, பேசக்கூட மாட்டாங்க நினைச்சேன். பாடவும் செய்யலாம், பேசவும் செய்யலாம். ஆக்சுவலி கோலப்போட்டி மட்டும் கோலப்போட்டி போடுறவங்க வெறும் கோலப்போட்டி தான் போடணும்னு அவசியம் இல்லை. அண்ட் வந்து கொலு வந்து இந்த இதில் சேர்ந்தவங்க தான் கொலு வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கவங்க, அப்புறம் ஒர்க் பண்ணவங்க யார் வேணாலும் வந்து வீட்டில் வந்து யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஃபேமிலியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த கொலு வைக்கலாம். ஆக்சுவலி எங்கள் இதில் வந்து இந்த கொலுவோட பழக்கம் இல்லை. பட் வந்து நான் வந்து அந்த கொலுவில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நம்ம வந்து கொலு வச்சோம். கொலு வைக்கிறதுனால என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நம்மளோட கல்ச்சர் சொல்லித்தரோம். அண்ட் இன்னொன்று, ஒவ்வொரு தடவையும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, லேடிஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை தேடி நம்ம எல்லாரையும் வர வைப்போம் நம்ம வீட்டுக்கு. இயர்லி ஒன்ஸ் நம்மளை தேடி அவங்க வருவாங்க. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குன்றதை அப்ரிஷியேட் பண்ணும்போது எவ்ரி இயர் நம்ம வந்து தாட்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். மெயினாக வந்து லேடிஸ் வந்து கொலு வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசும்போது வந்து ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து தான் கொலு வச்சோன்னாங்க. தட்ஸ் ட்ரூ.
ஒருத்தர் மட்டும் பெண்கள் மட்டும் அதை செய்யவே முடியாது. வீட்டில் இருக்க ஆண்கள் குழந்தைங்க எல்லாருமே வந்து அது இது பண்ணும்போது நம்ம ஒரு டீம் ஒர்க் வந்து நாட் ஓன்லி இன் ஆஃபீஸ், இது நம்ம வீட்லேயும் வந்து ஸோ வந்து அந்த இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும், நல்ல கோஆப்ரேஷன் கிடைக்கும், எப்படி நம்ம இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது இருக்கும். அதனால் வந்து கொலு வந்து எல்லாருமே வைங்க வீட்டில், யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் வைங்க. தேங்க்யூ. பாட்டு பாடணுமா? தேங்க்யூ 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 எவ்ரிவன், தேங்க்யூ ஃபார் ஆல் யூ ஹவ் டன். இன்னொரு சங்கீதம், இன்னொரு காந்த குரல். தேங்க்யூ ஸோ மச். நாங்க டீச்சர்ஸ். நாங்க டீச்சர்ஸ், அதனாலதான் வந்து என்ன பேசுறீங்களோ அதை பாட்டாவே பாடி காமிச்சிட்டீங்க. சரி, எங்களுக்கு கோலூர் ஏதோ தமிழ் பாட்டு பாடுங்களேன். கோலூஸ் ஏதோ ஒரு தமிழ் பாட்டு அப்படி போட்டு. ஐயோ, அப்படியெல்லாம் வராது சார், நம்ம டக்குன்னு கேட்டா வரலையே. இது நம்ம ஆக்சுவலி ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டேக்காக நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த சாங், இது அப்படியே அடிச்சு விட்டாச்சு. இங்க என்ன பாடுறது தெரியல சார், நீங்களே சொல்லுங்களேன் ஏதாவது ஒரு பாட்டு. யாராவது சரி நீ என்ன பாடுறியோ பாடு, நான் உன்னோட சேர்ந்து பாடுறேன். நீங்க ஏதாவது பாட்டு நீ பாடுவா, நான் அப்படியே வாழ யோசிச்சுக்கிறேன். பாடு. வேணாம், நீங்களே பாடுங்க. சரி, என்ன பாடலாம்? என்ன பாட்டு? அது சினிமா பாட்டு. பரவாயில்ல பாடு, பரவாயில்ல. நீ அம்மு அம்மு சொல்ல பொண்டாட்டிய புரிக்கிற சாமி, ஹே சாமி, நான் சாமி சாமி சொல்ல புருஷனான ஃபீலிங் தான் சாமி, ஏ சாமி நீ இல்ல. தேங்க்யூ சாமி. தேங்க்யூ அங்கிளா, உன்னையெல்லாம் கூப்பிட்டுருக்கே கூடாது. வாங்கிட்டீங்களா கிஃப்ட்? நான் அதை மறந்துட போறேன். Thank you so much, ma'am. Next, Miss Vani Niveta. வாங்க, நான் இப்போ நீங்க நேரம் ப்ரிப்பேர் ஆயிருக்கணும், அங்க உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டு. ஓகே, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடினா தான் கிஃப்ட் கொடுப்போம். ஓகே, யார் பாடுறீங்க ரெண்டு பேர்ல? அலை பாயுதே கண்ணா என் மனம் இங்கு அலை பாயுதே, அலை பாயுதே கண்ணா என் மனம் இங்கு அலை பாயுதே, உன் ஆனந்த மோகன வேணுகானம் அதில் அலை பாயுதே கண்ணா என் மனம் இங்கு அலை பாயுதே. போன்ல லிரிக்ஸ் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஓகே, தேங்க் யூ so much, congratulations. Next, Swapna. நீங்களும் லிரிக்ஸ் தூக்கிட்டு வந்துருங்க. வச்சிருக்கீங்களா? இங்கே இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் மிஸ் ராஜலட்சுமி. மேடம், உங்ககிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கிறோம், வாங்க. இதாங்க. அம்பிகையே துர்க்கையே ஆதி பராசக்தியே, அம்பிகையே துர்க்கையே ஆதி பராசக்தியே, நம்பி உன்னை தொழுது வந்தால் நாளும் உண்டு மேன்மையே, நம்பி உன்னை தொழுது வந்தால் நாளும் உண்டு மேன்மையே, அம்பிகையே துர்க்கையே ஆதி பராசக்தியே. மஞ்சளோடு குங்குமங்கள் மங்கையர்க்கு வழங்கினாள், மஞ்சளோடு குங்குமங்கள்
கோயில் கொண்டு வாழுவாய் வஞ்சமெல்லாம் நெஞ்சமெல்லாம் கோயில் கொண்டு வாழுவாய் நவராத்திரி கொலுவிருக்கும் நாயகியே துர்க்கையே நவராத்திரி கொலுவிருக்கும் நாயகியே துர்க்கையே நல்லதெல்லாம் நடத்தி வைக்கும் வல்லமை உன் சக்தியே நல்லதெல்லாம் நடத்தி வைக்கும் வல்லமை உன் சக்தியே அம்பிகையே துர்க்கையே ஆதி பராசக்தியே. அடடா ஃபுல் பாட்டி பாடிட்டீங்களே. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். மிஸ் லதா, கை தட்டி போர் அடிச்சிருச்சா? பாட்டு பாடாம கூப்பிடாம விட்டானே பாடாம போயிருவீங்களா? நல்லா கோல் வச்சதுக்கு இது ஒரு தண்டனையா? ஓ, பாட மாட்டீங்களா? எல்லாரையும் பனிஷ் பண்ணி அனுப்பணும் தான் நான் ரெடியா இருக்கிறேன். வாங்க மிஸ் ரேணு, நம்மளுடைய லாஸ்ட் வின்னர் மிஸ் ரேணு எங்களுக்காக கண்டிப்பா பாட்டு பாடிட்டு தான் போவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு gift, அப்புறம் ஒரு பாட்டு எங்களுக்கு. ஓகே, எங்களுக்காக சரி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பத்தி. நான் ஜிஆர்டி 30 வருஷமா நான் இதில் சிறுசேமிப்பு திட்டத்தில் இருந்து சேர்ந்து இதில் மகளிர் குழுவாக இருக்கேன், தலைவியாகவும் இருக்கிறேன். என் குழுவில் இருக்கவங்க எல்லாமே சிறுசேமிப்பில் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இது சொல்லியிருக்கேன், ஜிஆர்டியில் இந்த மாதிரி சிறுசேமிப்பால் சேர்த்து வச்சு இந்த மாதிரி தான் இதில் தான் நான் மகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணதில் தான் சிறுசேமிப்பில் இதில் மந்த்லியும் கட்டி டக்குனுக்கு திருமணம்லாம் டக்குன்னு பண்ண முடியாது. இந்த மாதிரி சிறுசேமிப்பால் பயனடைச்சிருக்கேன். நான் நிறைய இதில் தான் சலுகை பூஜை பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன். தங்க நகைகளும் இப்போ வைர நகையும் வாங்கி பசங்களுக்கு கொடுத்துட்டுருக்குறேன். இதால் நல்ல பலன் அடிக்கிறேன். ஜிஆர்டி நம்பிக்கை நாணயம் இருந்தது. ஜிஆர்டியால் நான் முன்னுக்கு வந்திருக்கிறேங்க. இது அதிர்ஷ்டலட்சுமி எங்களுக்கு. கோலம் கோலாகலம் மிஸ் சுபா இப்போ வந்துட்டாங்க. ஸோ சுபா வந்து கிஃப்ட் வாங்கிக்கிறீங்களா? மிஸ் சுபா மேம். நீங்க வாங்க, நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பத்தின ஒரு ஃபீட்பேக் யாராவது வாலண்டியரா வந்து கொடுங்க பாப்போம். நம்ம கோலம் கோலாகலம் அண்ட் கொலு கொண்டாட்டம்லாம் கண்டக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அதை பத்தின ஃபீட்பேக் வாலண்டியரா யாராச்சும் வந்து கொடுங்க. இல்லைன்னா என்னோட ஆள்காட்டி வீரர் வந்து பிக் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்களே வாலண்டியரா வாங்க பாப்போம். யங்ஸ்டர்ஸ் யாராச்சும் வாங்களேன். யங்ஸ்டர்ஸ் யாருமே முன்னாடி வர மாட்டீங்களே. ஹாய் எவ்ரி ஒன். இதோட இது சீசன் 6ன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு ஜிஆர்டி காம்படிஷன்லாம் கண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாருமே வந்து இப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி உட்காந்து இந்த மாதிரி ஈவெண்ட் கண்டென்ட் பண்ணி இதெல்லாம் ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான ஒன்று. எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஸோ ஜிஆர்டி இது வந்து பண்ணுறது வந்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஜிஆர்டி பத்தி பேசின என்ன பேசுன்னு சொல்றாங்களா? பரவாயில்ல, அவங்க பேசினதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அடுத்ததான் இப்போ கோலம் கோலாகலம் வின்னர் மிஸ் சாரதா தேவி வந்திருக்காங்க. மிஸ் சாரதா தேவி வந்து கிஃப்ட் வாங்கிக்கலாம். வாங்க மேடம். வணக்கம். நந்தினி. கோலம் கோலாகலம் வின்னர் மிஸ் நந்தினி.
ஓகே, ஸோ கோலம் கோலாகலம் சீசன் 6 அண்ட் கோலு கொண்டாட்டம் சீசன் 2. ஸோ ஒவ்வொரு டைம் வரும்போது எந்த வீடியோமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ எல்லா வீடியோமே கவர் பண்ணோம், எல்லாருமே பேசணும்னு சொல்லிட்டு நாங்கள் முக்கியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நிறைய இடத்துல நாங்கள் கேட்குற கேள்வி பதில் சொல்லுவீங்க, வாலண்டியர் நீங்களே பேசுவீங்க, நீங்களே பாடுவீங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதே மாதிரி வாலண்டியராக எல்லாருமே லைக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க, ஓகேவா? ஸோ ஏன் கோலம் போடுறதுக்கு முன்னாடி ஏன் கோலம் போடுறோன்னு தெரிஞ்சுட்டு வந்துருங்க. கண்டிப்பாக நாங்கள் அதெல்லாம் கேட்போம். கோலு போடும்போது இத்தனை படி, எதனால அத்தனை படி, எதனால இவங்க பக்கத்துல அந்த பொம்மை இருக்கு, எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சீசன் நாங்க உங்க வீட்டுக்கு வரும்போதும் கேள்வி கேட்போம். ஸோ அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, சரியா? யாராச்சும் ஒருத்தங்க சரின்னு சொல்றாங்களான்னு பத்தியா? சயின்டிபிக் ரீசன் கேட்டுக்கோங்க. வாங்க முன்னாடி வாங்க. ஆக்சுவலி லைக் அது வந்து 100% ரைட் இல்ல, பட் எஸ் அது சொன்ன ரைட் தான். பட் கம்ப்ளீட்டா ஒரு ரீசன் இருக்கு, யாருக்காச்சும் தெரியுமான்னு கேக்குறேன். வாங்க மேடம். எஸ், क्वेश्चन பேப்பர் அடுத்த சீசனுக்கு இதுவா தான் இருக்கும், ரெடி ஆயிக்கோங்க. மழை காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் நடுவுல ஓசோன்லேருந்து வரைச்சே காத்தால விடிய காத்தால காத்து வந்து நம்மளோட நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. அந்த டயத்துல நம்ம குனிஞ்சு புள்ளி வச்சு போடுறதுனால நம்மளோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும். அது வந்து மழைக்கும் வெயிலுக்கும் இடைப்பட்ட காலம், அப்ப வர காற்று வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனாலதான் மார்கழி மாசம் கோலம் போடுறது. சூப்பர், தெரிஞ்சுதான் ஏன் கோலம் போடுறீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த டைம் கேள்வி கேட்கும்போது அப்படியே கையை படிச்சுட்டீங்க மாட்டீங்களா? பதில் சொல்லிடுவீங்களா? சொல்லி வேற கொஸ்டின் கேட்கறேன். நீங்க டிஃபரெண்டா கோலம் போடுவீங்களா? அதே 5 புள்ளிய போட்டு போடக்கூடாது, ஓகே? நெக்ஸ்ட் பேப்பர் இப்பவே லீக் அவுட் பண்ண சொல்றீங்க. எங்களுக்கு ஏன் தோணுச்சு, அருமையான ஒரு கேள்வி. ஐயா நீங்க பதில் சொல்லுங்க. நம்ம வந்து கோலம் கோலாகலம் அந்த கோலு கொண்டாட்டம் ஏன் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. சோ வந்து இது நான் பதில் சொல்றவரை உங்க டீம்ல இருந்து ஒருத்தங்க சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரி, நானே சொல்லிடுறேன் அதுக்கான பதில். ஏன்னா நீங்க கோலம் போடும் போதும் சரி கோலும் சரி, அது வந்து ஒண்ணு கோலம் போகும்போது அது மார்கழி மாசத்துக்கும் போடுவீங்க, கிறிஸ்துமஸும் அந்த டைம் கவர் ஆகுது, நியூ இயரும் கவர் ஆகுது, அண்ட் பொங்கலுமே கவர் ஆகுது. ஸோ அந்த பண்டிகையும் கவர் பண்ணோம், அட் த சேம் டைம் அந்த டைம் தான் நீங்க நேரத்துல எந்திரிக்கவும் செய்வீங்க. ஸோ இந்த மாதிரி பல காரணத்துக்காகவும் அந்த டைம்ல நம்ம ஜிஆர்டி மூலமா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நடத்துறது போட்டா நீங்க நார்மலா கோலம் போறதையும் தாண்டி கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா ஸ்பெஷலா போடுவீங்க. அது எங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, ஊருக்கே நல்லதுங்கிறனாலதான் நாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா? சோ அதே மாதிரி எல்லா இரண்டும் வருவோம், கோலம் டைம் வருவோம், கோலம் டைமும் வருவோம். சோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிக்கோங்க, சரியா? சோ போகும்போது நான் சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருங்க. மோதிரம், செயின், அந்த ஸ்கீம் பத்தி எல்லாம் விசாரிங்க. நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க, உங்களுக்கு என்ன டவுட் அதான் அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க, சரிங்களா? ஓகே, ஸோ உடனே இப்போ எல்லாருமே வந்து உங்க டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க, கலெக்ஷன்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போங்க, சரியா? தேங்க்யூ ஸோ மச். நம்ம கூடிய சீக்கிரம் திருப்பி மீட் பண்ணுவோம், ஓகே? தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி.